ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். அதிலே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் பெருசாக இருந்தால் அரைப்பழம் சேர்த்துக்கோங்க போதும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே கோதுமை மாவு, இப்போ நம்ம டீ சாப்பிட்ற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும், நான் இது சேர்த்தது. அது கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் நெய் இது சேர்த்துட்டு கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவோட பதம் நம்ம இட்லி தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஊற்றிக்கோங்க. எடுத்த உடனே நிறையா ஊற்றிட வேண்டாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் முழு ஏலக்காய் வச்சுருக்கேன், அதனால் இது தட்டி சேர்த்துக்கிறேன். எப்பயுமே ஏலக்காய் பவுடர் முன்னாடியே கலக்கும் போதே போடக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம தட்டி போடணும். அப்போ தான் அந்த வாசம் அப்படியே இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு வாணலில் கடலை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அப்பமாக போட்டு எடுக்கணும். அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு தான் போடணும். நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், பட் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே சிம் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடணும். எடுத்து அது மேலே இன்னொரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டோன்னா எக்ஸஸாக இருக்க எண்ணெய் அதில் இறங்கிடும். அவ்வளோதான், நம்மளோட அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒன்றுனா எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். அது இல்லாமல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.